ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சுவையான தக்காளி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஜீரக சம்பா அரிசியில் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி ஒரு 1.5 டம்ளர் போல் எடுத்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இந்த டம்ளருக்கு ஒரு 1.5 டம்ளர் போல் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு அரிசி ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, புதினா மல்லி ஒரு கைப்பிடி, தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. குட்டி தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஆப்பிள் தக்காளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி மட்டும் போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அருமையாக இருக்குங்க இந்த சாப்பாடு. ரொம்ப சூப்பரான இது செய்கிறது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து காஷ்மீர் சில்லி மிளகா போட்டேன், கொஞ்சம் சாப்பாடு கலராக இருக்கிறதுக்கு வேண்டி. நீங்கள் ஆப்ஷனல் தான், பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3லேயுமே செய்யலாம். நெய் இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது. 2 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 1 ஏலக்காய் போட்டு இப்போ நல்லா அது பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பும் போட்டு நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு. சோம்பு போட்டு நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா அந்த கலர் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயத்தை. எவ்வளோ தூரம் வெங்காயம் வணங்குதோ சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னா 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா மல்லி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வணங்குறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவு பாருங்கள், இப்படி இந்த அளவு நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம். நம்மளுக்கு அந்த மசாலா போடும்போது வெங்காயம் வதங்கினதே தெரியக்கூடாது, வெங்காயம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு மிக்சிங் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துருக்க தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வர மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும் தக்காளி. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. நெய் இதுக்கு தேவையில்லை, தயிரும் தேவையில்லைங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் இப்போ நம்ம நாட்டு தக்காளி போடாமல் ஆப்பிள் தக்காளி சேர்த்திக்கணும். அதனால் நான் கம்மியாக ஒரு 4 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல், பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர வர மாதிரி. அவ்வளோதாங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நல்லா நம்ம வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் எல்லாம் ஒன்று சேர. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தான் ஊற்றணும். நான் வந்து ஒரு 3 டம்ளராக எடுத்திருக்கேன். சாப்பாடு நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக, தக்காளி சாப்பாடு ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு பிரகாரம் எடுத்திருக்கேன் நான். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதித்ததும் அரிசி போட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதோட நம்ம மட்டனோ சிக்கனோ சேர்த்தனோம்னா பிரியாணி தாங்க, சுவையான பிரியாணி. நம்ம அதே மெத்தடில் இப்போ வெறும் தக்காளி மட்டும் போட்டு இப்போ செய்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி நம்மளுக்கு நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து ஜீரக சம்பா குருணையிலையும் செய்யலாம், அல்லது நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாங்க. ஆனால் இப்படி செஞ்சோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. கடல மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா.
இப்போ காலிஃப்ளவரில் நல்லா பிச்சு இதோட மசாலாவோடு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணியில் எல்லாம் பிச்சு போட்டாச்சுங்க. ஒரு நிமிஷம் போல் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ மசாலாவை எல்லாத்தையும் காலிஃப்ளவரோடு சேர்த்திக்க வேண்டியதான். இந்த பக்கம் பிரியாணி நல்லா நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கீழே ஒரு தோசை தவா வச்சு மேலே கொஞ்சம் தண்ணி வெயிட் மட்டும் தூக்கி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம தம் போட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ கீழே தோசைக்கல் வச்சாச்சுங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டும் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் சில்லி, தயிர் சட்னி, பிரியாணி அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. அருமையாக இருக்குங்க. ரொம்ப வீடே கமகமன்னு மணக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி, வெங்காய பச்சடி, தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.